மூஞ்சி அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி வாடி போன மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே சோகமா வச்சுட்டு, சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லதுன்னு பாக்குறேன், அதுக்கு மேல ஒன்றும் கேள்வி கேட்க வேண்டாமே அப்படின்னு அப்படியே ஒரு மர்மமா ரகசியமா சொல்லிட்டு அந்த கரடி திரும்பி உள்ள போகுது. உடனே ஒரு குள்ள நரி, புதுசா தானே வந்திருக்கேன், இந்த கேள்வி எல்லாம் உனக்கு எதுக்கு? நாங்களே இத்தனை நாளா வந்தோமா, கூடையில இருக்கிறது எடுத்தோமா, சாப்பிட்டோமான்னு போயிட்டே இருப்போம். நீ புதுசா வந்தோன்னு இவ்வளவு கேள்வி எல்லாம் கேட்டோன்னு ராஜா பார் கோச்சிட்டாரு அப்படின்னு அந்த குள்ள நரிக்கு எப்பவுமே இந்த வம்பளக்கிற வேலை தான், சிண்டு முடிச்சு விடுற வேலை தான். அப்படியே அது நக்கலா குள்ள நரி ஒரு கேள்வி கேக்குது. உடனே பின்னாடி ஒரு அண்டங்காக்கா ஒண்ணு, சுசாமி இருக்க மாட்டியா நீ அப்படின்னு அது கமெண்ட் பாஸ் பண்ணுது. ஒரு காட்டெருமை அது, துட்டு உனக்கு இதே வேலை, உன்னை யார் இந்த கேள்வி எல்லாம் போய் ராஜாவை கேட்க சொன்னா? என் பேரு துட்டு இல்லைங்க, டூட்டு அப்படின்னு அந்த கிளி சொல்லுது. சரி டூட்டு இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன, உன்னை யார் இந்த கேள்வி எல்லாம் போய் எங்க ராஜாவை கேட்க சொன்னா? பாரு எங்க ராஜா கோச்சிட்டு போறாரு. ஏங்க கொஞ்சம் மாதிரி யோசிக்காம பேசுறீங்களே, இப்ப கொஞ்சம் மிருகம்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் 100 கூடையில கொண்டாந்து கொடுக்குறாங்க. நாளைக்கு நிறைய மிருகம்லாம் ஆயிட்டா அத்தனை பேருக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும்? தெரிஞ்சுக்காம நாங்க எப்படி புதுசா ஒரு இடத்துல வந்து சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சுக்காம நாங்க வந்து எப்படி இந்த காட்டுல இருக்கிறது? எங்களுக்கு நாங்க தேவை விவரம்லாம், எங்களுக்கு இந்த விவரம்லாம் பத்துல இல்ல, அதனால தானே கேட்கறேன். இதுக்கு போய் எல்லாம் கோச்சிக்கிறீங்க? நீங்களும் கொஞ்சம் யோசிங்க, நாளைக்கு நிறைய மிருகம் வந்துட்டா எப்படி உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு அந்த டூட்டு கேட்டோன்னே எல்லா மிருகமும் யோசிக்க ஆரம்பிக்குது. நிஜம்தானோ, ஒருவேளை நாளைக்கு நிறைய பேர் வந்துட்டா இந்த ராஜா எப்படி சாப்பாடு கொடுப்பாரு? தினம் இந்த 100 கூடையிலே வச்சுட்டு இருக்கிறாரு, நம்ம வேணுங்கிறத எடுத்துட்டு போறோம். நிறைய பேர் வந்துட்டா கூடை ஜாஸ்தி ஆயிருமா? எங்கேருந்து கொண்டு வருவாரு? எல்லாத்துக்கும் சந்தேகம் வருது. அந்த காக்கா திருப்பி சொல்லுது, நான் ஒரு தடவை கொஞ்சோண்டு உயரமா போய் பறந்து பார்த்து உள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு எட்டி பார்த்தேன். அப்ப ஒரே ஒரு மரம் மட்டும்தான் அந்த குகைக்கு பின்னாடி தெரிஞ்சது. ஆனா அந்த மரத்துல இலையும் இல்ல, காயும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆச்சரியமா என்னடா இதுன்னு அதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு எனக்கு ஆமா போ அப்படின்னு வந்துட்டேன் அப்படின்னு அந்த அண்டங்காக்கா சொல்லுது. இல்ல இல்ல, இது கண்டிப்பா நம்ம யோசிச்சு தெரிஞ்சுக்கணும். அந்த கரடி ராஜா கிட்ட ஏதோ மர்மம் இருக்கு, நீங்க எல்லாம் ஒன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கீங்க, நம்ம எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு இந்த கிளி ஒரு புது யோசனையை அங்க எல்லாரும் மனசுலயும் போட்டு விட்டுருச்சு. இதுல அந்த டோஜி குரங்கு இல்ல, அத பயங்கர துருத்துரு அது. உடனே இப்ப என்ன, உங்களுக்கு எல்லாம் அந்த குகைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியணும், அவ்வளவுதானே, ரொம்ப எல்லாம் போட்டு மண்டையை உடைச்சுக்காதீங்க, நான் போய் தெரிஞ்சுட்டு வரேன், இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு வேகமா ஓடி போய் அந்த குகை வாசல் கிட்ட போய் குகைக்குள்ள எட்டி பாக்குதாமா. இது என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக குகைக்குள்ள அவசரமா போயிடலாம் எட்டி பார்த்து இப்படி போய் நிக்குது பாருங்க. அவ்வளவுதான். அந்த வேட்டை நாய்கள் துரத்தல தெரிச்சு ஓடுது. அந்த டோஜி குரங்கு எங்க ஓடுறதுன்னு தெரியல, அதுக்கு அங்க ஒன்னும் காட்டுல பெரிய மரமும் கிடையாது, இது எது மேல ஏறி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அந்த நாய் துரத்துற வேகத்திட்டையும் தப்பிக்க முடியல. குடு 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 வேகமா ஒரு இடத்துல ஒரே ஒரு பொட்டில் ஒரே ஒத்த மரம் ஒண்ணு இருந்தது. அந்த மரத்து மேல ஏறி மேல உட்காந்து திருன்னு முழிக்குது. அந்த வேட்டை நாய் கீழே கொஞ்ச நேரம் குலைச்சு பார்த்துட்டு போயிருச்சு. அந்த டோஜியோட அம்மா சொல்லு, பின்னாடியே அந்த மரத்துல அந்த டோஜியோட அம்மா குரங்கும் ஏறிச்சு. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், தேவையில்லாத வம்புக்கெல்லாம் போக கூடாதுன்னு பாரு. இப்ப அந்த வேட்டை நாயை கிளப்பி விட்டு அது பாரு குலைச்சிட்டே இருக்குது, இதேதான் உனக்கு குழப்பு அப்படின்னு அந்த அம்மா வந்து திட்டுது. மா விடுமா, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இது நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரியே பதில் சொல்லிட்டு அப்படி சிரிச்சுக்குது அந்த டோஜி குரங்கு. உடனே அம்மா குரங்கு, இதே வேலை, இது திருத்தவே முடியாது அப்படின்னு அந்த அம்மா பேசிக்கிறாங்க. அப்புறம் இந்த டூட்டுவெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கு. இப்போ எல்லா விலங்குகளுக்குமே தெரிஞ்சிருச்சு அந்த காட்டுல ஒரு பெரிய மர்மம் இருக்கு, அந்த கரடி கோயிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏதோ சம்திங் ஏதோ மறைக்கிறாங்க. இந்த ரகசியத்தை இவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக 2 பெரிய மிருகங்கள் இந்த காட்டுக்குள்ள அப்பதான் என்ட்ரி கொடுக்குது. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிருகத்திலேயே உயரமான மிருகம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? வெரி குட், ஒரு ஜிராஃபி. அப்புறம் அது கூட ஒரு ஜீப்ரா, ஒரு வரி குதிரை. ஓகேவா? ஒரு வரி குதிரையும் ஒரு ஜிராஃபிக்கு தமிழ்ல என்னன்னு தெரியுமா? வெரி குட், ஒட்டகச்சிவிங்கி. உயரமான எப்படி சாப்பிடும் தெரியுமா? அது அப்படி சாப்பிடும்ல. அந்த ஒட்டகச்சிவிங்கியும் ஒரு வரி குதிரையும் 2ம் காட்டுக்குள்ள சைலண்டா நுழையுது. யார் இதுங்க, எங்க இருந்து இவ்வளவு நாள் எங்க இருந்துச்சுங்க, எங்க வந்துச்சுங்க அப்படின்னு எல்லா மிருகமும் ஆச்சரியமா போய் ஒட்டகச்சிவிங்கியோட உயரம் இதுங்களுக்குலாம் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ உயரமா இருக்கியா நீ அப்படின்னு இப்படி அண்ணாந்து பாக்குதுங்க எல்லாம் ஒட்டகச்சிவிங்க. அது
வான்னு சாப்பிட்டு அது பாட்டு குவைட்டா இருக்கும். ஒட்டகச்சிவிங்கி ஒன்றும் பெருசா எப்பவுமே சத்தம் ஆர்ப்பாட்டம்லாம் இருக்காது அதுகிட்ட. எப்பவுமே ஒரு குவைட்டா இருக்கும். யார் நீங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்னு மற்ற அனிமல்லாம் போய் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எல்லாம் அது இப்படி இப்படி மைக்க நீட்டினோடனே அந்த ஒட்டகச்சிவிங்கி சொல்லுது, நானும் இந்த வரி குதிரையும் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. நாங்க 2 பேரும் வந்து பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு சர்க்கஸ்ல தான் நாங்க 2 பேரும் இருந்தோம். அப்ப வந்து எங்க 2 பேருக்கும் வித்த காட்டுறது தான் எங்களுக்கு வேலை அந்த சர்க்கஸ்ல அப்படின்னு. வித்தையா? அப்படின்னா? அப்படின்னு மத்த அனிமல்லாம் கேக்குது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன நடுவுல நிக்க வச்சிருவாங்க. நான் உயரமா இருக்கேனா, இப்ப பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு வந்து ஜிராஃப் வந்து நடுவுல இப்படி நின்னோடனே, இந்த வரி குதிரை டக்குன்னு அப்படி ஜம்ப் பண்ணி அந்த ஒட்டகச்சிவிங்கி மேல வரி குதிரை ஏறிச்சான். ஏறி நிக்குதாம். ஏறி நின்னு இப்படி எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குது. இப்படி அவ்வளவு இது வந்து ஒரு வித்தை. இந்த ஜிராஃபி மேல அந்த வரி குதிரை ஏறி நிக்கிறதுங்கிறது ஒரு வித்தை. இப்படி பேலன்ஸ் பண்ணி நிக்குது இல்ல அந்த ஜிராஃப் மேல. எல்லா அனிமலும் சூப்பர் நாங்களும் உங்க மேல ஏறுறோம்பா அப்படின்னு எல்லாமே ஆசையா கேக்குது. நானே ஏறேன் நானே ஏறேன். எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட இந்த டோஜி குட்டி குரங்கு தான். நான் முதல்ல ஏறுறேன் அது குச்சி குச்சி கிச்சு 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 கிச்சுன்னு அது குதிக்குது பயங்கரமா. இரு ஒருத்தரா ஏறலாம். நீ ஏறுன்னு அப்ப கடைசியா டோஜி குரங்கு ஏறிச்சு. ஏறி பார்த்தா, ஐயோ நீ எவ்வளவு உயரமா இருக்க, அதுக்கு மேல இந்த வரி குதிரை வேற, அதுக்கு மேல நான் அப்படியே வானமே பக்கத்துல தெரியற மாதிரி இருக்கு. ஏன்பா இவ்வளவு உயரத்துல இருந்து எட்டி பார்த்தா அந்த கரடி குகையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமோ அப்படின்னு இந்த டூ ஒரு பால் அப்படி டக்குன்னு போட்டுருச்சு. போட்டுட்டு அது சாதாரணமா ஜம்ப் பண்ணி கீழே குதிச்சு போயிருச்சு. இந்த டூ இருக்குல்ல, அதுக்கு ஏற்கனவே அது ஓவரா யோசிக்கிறாள். அதுக்கு ரொம்ப மண்டை குடைச்சலாச்சு. இவ்வளோ அழகா இந்த டோஜி சொல்லிடுச்சு, அதுதான் ரைட்டா இருக்குமோ, இப்படி ஏறினா கண்டுபிடிச்சிடலாமோ, சரி வாங்க எல்லாம் ரகசியமா எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து ஒரு ரகசிய மீட்டிங். கரடி ராஜாவை தவிர பாக்கி எல்லா அனிமல்ஸ் சேர்ந்து ரகசிய மீட்டிங். யாரை வச்சு? ஜிராஃபை வச்சு நம்மளும் வித்தை காட்ட போறோம். ஜிராஃபை நிக்க வைக்கிறோம், மேல வரி குதிரையை ஏத்துறோம், அது மேல அனிமல்ஸ் ஏறுறோம், கரடி குகையை எட்டி பாக்குறோம் அப்படின்னு பிளான் போட்டாங்க. ரைட், ராத்திரி போறதா முடிவு பண்ணிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நினைச்சதை உடனே செஞ்சிடணும். அடுத்த நாள்லாம் தள்ளி போட்டா வேலை நடக்காது. அன்னைக்கு ராத்திரியே போறதுன்னு முடிவு பண்ணி எல்லாம் போய் அதே மாதிரி குகைக்கு பக்கத்துல ஜிராஃபை கொண்டு நிறுத்திட்டாங்க. அதுக்கு மேல வரி குதிரை மேல as usual நம்ம டோஜி குட்டி குரங்கு ஏறி உட்கார்ந்த உடனே இந்த டூ கிளி இல்ல அது கீச்சுன்னு. ஆனா நான் சத்தம் கொடுக்குறேன், அது சத்தமே கொடுக்கல. அது அப்படியே மெதுவா பறந்து வந்து இந்த டோஜி குட்டி குரங்கு மேல இப்படி உட்காருது. உனக்கு தான் ரெக்க இருக்குல்ல, எதுக்கு என் மேல உட்காரு போறேன் அப்படின்னு டோஜி விரட்டுது. நான் பறந்தா ரெக்க அடிக்கிற சத்தம் கேட்டுடும்ல, அப்புறம் அந்த வேட்டை நாயெல்லாம் முழிச்சுக்கும், என்னால அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது, சத்தம் படாம இரு அப்படின்னு இந்த டூட்டு சொல்லுது. அப்படி ஒரு யோசனை இருக்கோ, சரியா யோசிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு இந்த டோஜி ரொம்ப வருத்தப்படுது. சரி ரைட், எல்லாம் அப்படியே வரிசையா நிக்கிறாங்க. ஒருத்தர் மேல நின்னாச்சு. டூட்டு தான் மேல நிக்குது, பார்த்துட்டே இருக்கு. ராத்திரி நேரம். பொதுவா ராத்திரியில என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் முழிச்சிட்டு இருக்கும்? ஆந்த. அப்புறம் தவக்கல, இதெல்லாம் தான் முழிச்சிட்டு இருக்கும் கரெக்டா. இதெல்லாமே என்ன பண்ணும், பொதுவா சாப்பாடு தேடுற நேரங்கிறதுனால அதுங்க கூட சத்தம் போடாம தான் சாப்பாடு தேடும். அப்படி சைலண்டா இருக்கிற ராத்திரி நேரம் எல்லாம் ஏறி ஆவலா ஒண்ணு மேல ஒண்ணு உட்காந்துக்கிட்டு என்ன நடக்குது அந்த கரடி குகைக்குள்ளன்னு பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த ஒரு ஒத்த மரம் இருந்துச்சுல கரடி குகைக்குள்ள, அந்த மரத்துல திடீர் குபீர்னு ஒரு லைட் வெளிச்சம் வந்துருச்சு. அப்படியே மரம் அப்படியே ஒளிருது. என்னடா இது அப்படின்னு இந்த டூட்டு கிளி கண்ணை சிமிட்டவே முடியல அதால. அப்படியே ஆண் பாக்குது, என்ன திடீர்னு இவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னு. அப்புறம் பார்த்தா அந்த மரத்துல அப்படியே நிறைய இலை வந்த மாதிரி, இலையெல்லாம் நிறைய இலை வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த இலையெல்லாம் பறவையா மாறிடுச்சு. பறவைனா சாதாரண பறவை இல்ல, வெள்ளி பறவையா மாறிடுச்சு. வெள்ளி பறவை அப்படி 100 வெள்ளி பறவையா அந்த இலையெல்லாம் மாறிடுச்சு. அந்த 100 வெள்ளி பறவைக்கு நடுவுல ஒரே ஒரு தங்க பறவையும் முளைச்சிருச்சு. எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு, யோசிச்சு பாருங்க. நல்ல ராத்திரி நேரம், அமைதியா இருக்கு. திடீர்னு அவ்வளோ குபீர்னு அந்த மரத்துல ஒரு வெளிச்சம், அதுல 100 இலை, 100 இலையும் பறவையா மாறின வெள்ளி பறவை. அந்த வெள்ளி பறவைகளுக்கு நடுவுல மின்னு 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 தக்க 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 தக்கன்னு ஒரு தங்க பறவை. சாதாரணமா நம்ம ஒரு செயின் போட்டாலே நம்ம ஓவரா பளபளன்னு இருக்குன்னு நம்மளே நினைச்சுப்போம். அப்போ ஒரு தங்க பறவை இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அவ்வளவுதான்.
டூட்டுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. டோஜிக்கு கொஞ்சம் பாதி தெரிஞ்சும் தெரியாமலும் அப்படியே பார்த்துட்டு இருக்குது. ஒன்றும் புரியல. திடீர்னு பார்த்தா கொப்புன அத்தனை பறவையும் அந்த மரத்துல இருந்து பறந்துருச்சு. சர 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 எல்லாம் பறந்து போகுது. அந்த தங்க பறவையும் 100 வெள்ளி பறவையும் பறந்து போகுது. யாரு இவங்க எல்லாம்? எங்க இருந்தாங்க இவ்வளவு நாளா? எப்படி திடீர்னு ராத்திரியில முளைச்சாங்க? அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல எல்லாம் கொப்புன்னு பறந்து போனோடனே அந்த இடம் திருப்பி பழைய மாதிரி சைலண்ட் ஆயிடுச்சு. அந்த ராத்திரி பூச்சிகளோட சத்தத்தை தவிர அந்த இடத்துல வேற ஒண்ணுமே லேசா கூட கேட்கவே இல்லை. உடனே டோஜி சொல்லுது, சரி சரி இங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, நம்ம இறங்கலாமா? பறவை எல்லாம் பறந்து போச்சுல்ல, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், பேசாம இரு அப்படின்னு சொல்லி இந்த டூட்டு அடைக்கிருச்சு. திருப்பி எல்லாம் உட்காந்துட்டே இருந்தா எவ்வளவு நேரம் உட்காந்துட்டே இருக்க முடியும்? எல்லாம் தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மற்ற மிருகத்துக்கெல்லாம் எல்லாம் அது தூங்கி வலி இதெல்லாம் உட்காந்த இடத்துலயே தூங்குது, ஒண்ணு நின்றுகிட்டே தூங்குது, ஒண்ணு படுத்தே தூங்கிடுச்சு. எல்லாம் டூட்டு மட்டும் ரொம்ப புத்திசாலித்தனமா காவல் காக்கிறதா அர்த்தம். அது மட்டும் இல்ல, ரெக்கை அப்படியே லேசா ஆட்டிட்டு இப்படியே பார்த்துட்டே இருக்கு. நடுராத்திரியில 12 மணிக்கு மேல இந்த மாதிரி எல்லா பறந்து போன எல்லா பறவையும் நல்லா விடியிற நேரம் 4 மணி 5 மணி இருட்டு விலகல, ஆனா பொழுது விடியிற நேரத்துக்கு குப்பிடு திரும்பி சர 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 சரன்னு வானத்துல ஒரே வெளிச்சம், ஒரே சத்தம். என்னடான்னு பார்த்தா அந்த 100 பறவையும் திரும்பி வந்துருச்சு. அந்த கோல்டன் பறவையும் திரும்பி வந்துருச்சு. எல்லாம் வந்து மரத்துல அப்படியே குப்புன்னு ஒட்டிக்கிச்சுங்க. எல்லாம் திருப்பி இலையா மாறிடுச்சு. எல்லாம் அப்படியே காணாவே போயிடுச்சு. அவ்வளவுதான். திருப்பி சைலண்ட் ஆயிடுச்சு. என்னடா நடக்குது? யாருடா இதுங்கெல்லாம்? ஆனா இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த 100 வெள்ளி பறவை பறந்து வந்ததுல அதுங்க சும்மா பறந்து வரல. அதுங்க ஒன்னொன்னோட வாயிலையும் அவ்வளோ காய்கறிகளையும் பழங்களையும் அதுங்க தூக்கிட்டு வருதான். தூக்கிட்டு வந்து இந்த 100 கூடையில ரொப்பிட்டு அப்புறம் போய் மரத்துல ஒட்டிக்கிச்சான். அதான் இங்க ட்விஸ்ட். அதுங்க வாயில தூக்கிட்டு வந்ததுதான் அவ்வளோ காய்கறியும் பழமும். இந்த 100 பறவையும் அதது தனித்தனியா அவ்வளோ காய்கறி பழத்தை தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் இந்த கூடையில கட 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 கடன்னு ஒப்பிட்டு போய் எல்லாம் மரத்துல ஒட்டி காணா போயிடுச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப என்னாச்சு, இந்த டோஜி டூட்டு எல்லாம் இல்ல, தாடி இவ்வளோ பறவை இவ்வளோ பழம் கொண்டு வருதா, அதான் நமக்கு பழமா அப்படின்னு சத்தமா வாயை விட்டு கத்திருச்சுங்க. நாய்கள் சும்மா இருக்குமா? அதுங்க கொலைச்ச ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். அதுங்களுக்கு புரிஞ்சிருச்சு சம்திங் ஏதோ வெளியில நடக்குதுன்னு. அதுங்க கொலையல் சத்தம் கேட்டோன்னே கரடி ராஜா அப்படியே எழுந்திருச்சு. வெளில வந்து பார்த்தா கரடி பாக்குது, எல்லா மிருகமும் வரிசையா கியூ கட்டி நிக்குது இந்த அதிசயத்தை பாக்குறதுக்கு. அடடா, அதிசயம் ரகசியம்னு நம்ம மறைச்சு வச்சிருந்ததெல்லாம் எல்லா மிருகமும் இப்படி வந்து பாத்துருச்சேயா, யார் இவ்வளவு புத்திசாலித்தனமான யோசனையை கொடுத்துருப்பாங்க இவங்களுக்குன்னு அந்த கரடிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இதுக்கு மேல இல்ல, ஒண்ணும் மறைக்கிறதுக்கே இல்ல, எல்லா மிருகமும் பார்த்தாச்சு இல்ல. சரி எல்லாரும் வாங்க, நடந்ததை நானே சொல்லிடுறேன் உங்களுக்குலாம் அப்படின்னு அந்த கரடி கொஞ்சம் கோவமா எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வைக்குது. ராஜா ராஜா என்னதான் நடக்குது சொல்லுங்க ராஜா, யார் இந்த பறவை எல்லாம் அப்படின்னு. நான் இந்த காட்டுக்கு நீங்க எல்லாம் இப்போ ஒரு 2-3 மாசம் முன்னாடி தான் எல்லாரும் வந்தீங்க. நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த காட்டுல நான் ஒரு சாதாரண கரடி, நான் ராஜா எல்லாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண கரடியா இருந்தேன். எனக்கு யாருமே துணைக்கு கிடையாது, நான் மட்டும்தான் இருப்பேன். நான் ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்பேன், 6 மாசம் தூங்குவேன், அப்படிதான் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் 100 வெள்ளி பறவைகள், இந்த இப்போ நீங்க பாத்தீங்கல்ல அந்த வெள்ளி பறவையெல்லாம் திடீர்னு ஒரு நாள் வந்தது நம்ம காட்டுக்கு. எனக்கு ஆச்சரியம் தாங்கல. யாரு நீங்கெல்லாம்? வாங்க வாங்க, இவ்வளோ அழகா பறந்து வரீங்களே, ரொம்ப தாகமா இருக்கும், எங்க காட்டுல இருக்க குளத்துல இருக்க தண்ணிய போய் குடிங்கன்னு இது காமிச்சுதான். அந்த பறவையெல்லாம் சொல்லிச்சான், இந்த தண்ணியெல்லாம் நாங்க குடிக்க மாட்டோம், நாங்க உண்ணாவிரதம் இருக்கிறோம் அப்படின்னு அந்த பறவை சொல்லிச்சான். அப்படின்னா நாங்க சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம். ஐயோ, அப்புறம் எப்படி உயிர் வாழ்வீங்க? நாங்க வந்து ஒரு விரதத்துல இருக்கோம். என்ன வேணும், என்ன விரதம் உங்களுக்கு அப்படின்னு இந்த கரடி கேட்டுச்சான். அப்ப அந்த குளம் இருந்துச்சுல, தண்ணி இருந்துச்சுல குளம், அது அப்படின்னு ஏதோ இப்படி ஒரு மந்திரம் மாயம் மாதிரி போட்டு இப்படி அந்த சொன்னோன்னே, இந்த பறவையெல்லாம் ஏதோ மந்திரம் சொன்னோன்னே அந்த குளத்து மேல அப்படியே ஒரு அழகான உருவம் தெரிஞ்சுதான். அந்த உருவம் யாருன்னா ஒரு சின்னோண்டு குட்டியோண்டு ஒரு பையன். அவன் தலையில கிரீடம்லாம் வச்சிருக்கானா, அழகா சிரிச்சுக்கிட்டு கியூட்டா இருந்தானா அந்த பையன், பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தானா. யார் இந்த பையன் இவ்வளவு அழகா இருக்கானே அப்படின்னு இந்த கரடி கேட்டுச்சான். இது வந்து எங்களுது ஒரு பெரிய கதை, அந்த கதையை சொன்னாதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு இந்த வெள்ளி பறவை சொல்லிச்சான். உடனே கதையா, சொல்லுங்க சொல்லுங்க ராஜா, அந்த வெள்ளி பறவையெல்லாம் உங்களுக்கு சொன்ன கதையை எங்களுக்கு சொல்லுங்க ராஜா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு இந்த டோஜி குரங்கு போய் குதி குதின்னு கூச்சுதான். ஓகே, அந்த கதை என்ன அப்படின்னா, அந்த வெள்ளி பறவைகள் சொன்ன கதை என்னன்னு இப்ப கரடி சொல்லுது இந்த மிருகங்களுக்கெல்லாம். அந்த கதை என்ன அப்படின்னா, மாயத்தீவுன்னு ஒரு தீவு இருக்கு.
அந்த மாயத்தீவுல மாயர்கள், அதாவது நம்ம ஸ்னோ ஒயிட்ல படிப்போம்ல, டுவார்ஃப்னு படிப்போம், குட்டி குட்டி மனிதர்கள் படிப்போம்ல, அந்த மாதிரி அந்த மாயத்தீவுல குட்டி குட்டியா நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த குட்டி மனிதர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அவங்கள பத்தின கதை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற கதை அப்படின்னு இந்த கரடி சொல்லுது. ஐயோ, அவ்வளவு குட்டியா இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்க? அதுல நோலன் ஒருத்தன் தான் அந்த மாயர்களுக்கு ராஜா. அந்த நோலனோட மனைவி பேரு நோலா. அந்த இவங்க 2 பேருக்கும் ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த தண்ணியில காமிச்சாங்கல்ல அந்த குட்டி பையன், அவன் பேரு நோவா. நோலன், நோலா, நோவா. இந்த இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் அந்த அரண்மனை. இந்த இந்த அந்த தீவுல நிறைய குட்டி குட்டியா நிறைய மனுஷங்க, குட்டி மனுஷங்க, மாயர்கள், குட்டி மனுஷங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க ஒரு அழகான தீவு. அவங்க எல்லாம் நிறைய மாய மந்திரம் எல்லாம் தெரிஞ்சவங்க. என்ன விசேஷம்னா, அவங்களுக்கெல்லாம் பகல்ல எந்த மந்திரமும் வேலை செய்யாது. அவங்க எல்லாம் பகல் முழுக்க தூங்குவாங்க. ராத்திரியில தான் அவங்க போடுற மந்திரம் எல்லாம் வேலை செய்யுமா. ராத்திரியெல்லாம் ஏஞ்சி சுறுசுறுப்பா இங்க ஓடுவாங்களாம், அங்க ஓடுவாங்களாம், ஏகப்பட்ட வேலை செய்வாங்களாம். ராத்திரியில தான் பிஸியா இருப்பாங்களாம். காலையில பொழுது விடிஞ்சதுன்னொன்னே எந்த இடத்துல என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துல அப்படியே தூங்கிடுவாங்களாம். அவங்களுக்கு அதுக்கு மேல அவங்க மந்திரம் எல்லாம் வேலை செய்யாது, அவங்க தூங்கிடுவாங்க. இப்படிதான் இருந்தது. இப்போ அந்த நோவா இருக்கான்ல, அந்த இளவரசன் சின்ன பையன் இருக்கான்ல, அவனுக்கு அவன் ரொம்ப பயங்கர புத்திசாலி. ஆள் சைஸ் இத்தனோண்டு இருந்தா கூட அவனுக்கு இப்பதான் 8 வயசு ஆகுது. அவனுக்கு இப்பதான் பாடம் படிப்பெல்லாம் சொல்லி கொடுக்கலான்னு ஆரம்பிக்கிறாரு ராஜா. அப்ப என்ன ஆகுது, பாடம் படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் அந்த வாள், தூண்டு என்ன வாள் சைஸ் இருக்கும், அந்த வாள் சண்டை போடுவானா, ஈட்டி எடுத்து குத்துவானா, குதிரை மேல ஏறுவானா, ஏகப்பட்ட இந்த மாதிரிலாம் நிறைய வித்தையெல்லாம் செய்வானா அந்த பையன். சோ அவனுக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆள் வேணுமேன்னு இந்த ராஜா 100 மாயர்களை அவனுக்கு பாதுகாப்புக்கு வச்சிருந்தார். ஆனா அந்த பாதுகாப்பு எப்படி வச்சிருந்தாருன்னா, பறவைகள் உருவத்துல வச்சிருந்தார். கூடவே பாதுகாப்புக்கு ஆள் போனா, இப்ப எஸ்கார்ட் மாதிரி கூட போனா தெரிஞ்சிடும்ல, அதனால மஃப்டி போலீஸ் போற மாதிரி மஃப்டியில பறவைகளா அதுகளை மாத்தி, மாயர்களை பறவைகளா மாத்தி இந்த குட்டி ராஜாவுக்கு அவங்க துணைக்கு போற மாதிரி, நோவா கூட அவங்க துணைக்கு கூடவே சுத்திட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம். அப்படி ஒரு தடவை என்னாச்சு, பொதுவா இவங்க எல்லாம் ராத்திரியில தான் முழிச்சிட்டு இருப்பாங்க, பகல்ல தூங்குவாங்க இல்லையா. ஒரு தடவை யாருமே எதிர்பார்க்காம இந்த குட்டி பையன் ராத்திரியில என்னமோ தடக்குன்னு படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு என்ன டயர்டா இருந்துச்சா இல்ல உடம்பு என்ன சரியில்லையான்னு தெரியல, அவன் தூங்குறான். அவன் தலைமாட்டுல இருந்த ஒரு விளக்கு சரிஞ்சு அவன் ரூம்ல இருந்த ஒரு கர்டன் தீப்பிடிச்சிருச்சு. அந்த பையனோட தீப்பிடிச்சு குபு 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 தீ எரியுது. அப்ப எல்லா பறவைகளும் கீச் 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 கீச்சுன்னு கத்துது. ஆனா அவன் முழிக்கவே மாட்டேங்கிறான். அப்படி அசந்து தூங்குறான். எதுலயும் ரொம்ப டீப்பா தூங்குறான். அவனை எழுப்பவே முடியல. எல்லா பறவையும், இந்த 100 வெள்ளி பறவையும் அந்த குதிக்குது, கீச் 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 கீச், எழுந்திரி எழுந்திரி நோவா எழுந்திரி, நோவா எழுந்திரின்னு போய் தட்டுதுங்க, கத்துதுங்க. ஆனா எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். அப்போ ஒரே ஒரு 99 பறவை ட்ரை பண்ணி தோத்து போனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பறவை மட்டும் போய் நோவா கிட்ட போய் டுக் அப்படின்னு அவனை ஒரு நல்ல ஆழமா ஒரு கொத்து கொத்துச்சான். அந்த கொத்துன உடனே நோவா முழிச்சிட்டான். ஐயோ நெருப்பு நெருப்பு, ஓடியா ஓடியா ஓடியா, தப்பிக்கலாம் தப்பிக்கலாம் தப்பிக்கலான்னு நோவா, அந்த வெள்ளி பறவைகள், அந்த கூட இருந்த 100 பறவைகள், அந்த கொத்துன பறவை எல்லாம் தப்பிச்சு வெளியில வந்துட்டாங்க. ராஜாக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, பையன் தப்பிச்சு வந்துட்டான். எப்படி தப்பிச்சு வந்தான்னா, அந்த ஒரு பறவை கொத்துனதுனாலதான் நாங்கெல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணோம், அவனை எழுப்பவே முடியல. அந்த பறவை கொத்துனோன்னு வெளியில வந்துட்டான்னு. இவர் தான் மாயரோட ராஜா தானே இவரு, நோலன். அதனால இவருக்கு மாய மந்திரம் எல்லாம் தெரியும் இல்லையா. இவர் மாய மந்திரம் எல்லாம் போட்டு அந்த கூட பெஸ்காட்டா சுத்திட்டு இருந்த அந்த மாயர்கள் பறவைகள் எல்லாம் வெள்ளி பறவைகளா இவரே மாத்திட்டார். சாதாரண பறவைகளை வெள்ளி பறவைகளா மாத்திட்டாரு. அந்த கொத்துன ஒரு பறவையை மட்டும், கொத்தி அவனை எழுப்புச்சுல, அதுக்கு மட்டும் ஸ்பெஷல், அது தங்க பறவை ஆயிடுச்சு. சோ 100 பறவைகள், 99 வெள்ளி பறவைகளும் ஒரு தங்க பறவையும் அப்படியே நோவா சுத்தி எதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க காப்பாத்தினதுனால அந்த ஸ்பெஷல் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கொடுத்துட்டாரு அந்த ராஜா. நீங்க எல்லாம் வெள்ளியா இருங்க, நீங்க எல்லாம் தனி மட்டும் தங்கமா ஆயிருன்னு கொடுத்துட்டாரு. அதுல இருந்து இவங்க எல்லாம் அவனை பார்த்துட்டு வராங்க. இப்போ சந்தோஷமா போயிட்டு இருந்த மாயர்கள் தீவுக்குள்ள வெளியில இருந்து 4 பேர் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. யார் அவங்க? நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க. மனுஷங்களுக்கு அந்த தீவுல என்ன வேலை? இவங்க எல்லாம் குட்டி மனுஷங்க. இவ்வளவு பெரிய மனுஷங்களுக்கு அங்க என்ன வேலை? இவங்க ஏதோ வழி மாறி கப்பல்ல அந்த 4 பேர், அந்த ஒருத்தன் பட்டத்தலை வச்சிருந்தானா, ஒருத்தன் முடி விரிச்சு விட்டுட்டு இருந்தானா, ஒருத்தன் ஹேர் பேண்ட் போட்டிருந்தானா, ஒருத்தர் ரப்பர் பேண்ட் போட்டிருந்தானா, டிசைனா இருந்தாங்களாம். 4 பேரும் இறங்கினாங்களாம். இறங்கின உடனே இந்த மாயர்கள்லாம் எல்லாம் அம்பு எடுத்துட்டு ரெடியா நிக்குது. ஏய், யார் நீ? நாங்கெல்லாம் ஆள் குட்டியா இருக்கோம்னு நினைக்காத, எல்லா அம்பும் விஷம் துவச்சு வச்சிருக்கோம், விட்டோம் அவ்வளவுதான், நீ காலி அப்படின்னு இது இத்தினோண்டு இருந்துட்டு மிரட்டுச்சான். உடனே அவங்க எல்லாம், ஏய் நாங்கெல்லாம் அதுக்கு வரலப்பா அப்படின்னு ஒரு வெள்ளை கொடியை எடுத்து காட்டி, சமாதானம் சமாதானம், நாங்க தெரியாம வந்துட்டோம், இந்த தீவுக்கு வழிமாறி வந்துட்டோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னாங்களாம் 4 பேரும். ஓ, வழிமாறி வந்துட்டீங்களா, சரி சரி திரும்பி போங்க, இருங்க வந்துட்டோம், உங்களுக்கு சில கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு போறோமேன்னு. என்னெல்லாம் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க? பர்கர், பீஸா, கூல்ட்ரிங்க்ஸ்,
நம்மலாம் எதெல்லாம் சாப்பிட்டு கெட்டு போயிட்டு இருக்கோமோ அதையெல்லாம் தூக்கி அந்த மாயர்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரியா? கொடுத்தோன்னே அந்த நோலன் இருக்கான்ல, அப்படி உடச்சி அந்த சோடா அப்படி கப் 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 கப்னு குடிச்சாம் பாரு அந்த கூல்ட்ரிங்க்ஸை. டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. பிரமாதமா இருக்கியா, எப்படியா இதெல்லாம் தயார் பண்றீங்க நீங்க, இவ்வளோ அருமையான டேஸ்டா இருக்குன்னு நோலன் ரொம்ப மயங்கிட்டாரு ராஜா. உடனே அந்த பரட்ட தலைய மாதிரி ஒருத்தன், உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா, சரி ரைட்டு, அப்ப உங்களுக்கு நாங்கள் இதை நிறையா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி 2 நாள் எங்க இதுலயே தங்கி நீங்க எங்களோட இருந்து இதெல்லாம் நிறைய எங்களுக்கு கொடுத்துட்டு தான் போகணும்னு நோலன் கண்டிஷன் போடுறாரு. இதுங்க இருந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு இவங்க கொடுக்க அவங்க கொடுக்க ஒரே 2 பேரும் அப்படியே அளவலாவி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க 2-3 நாள்ல. 2-3 நாள் கழிச்சு மனிதர்கள்லாம் கிளம்புறாங்க. கிளம்பும்போது நோலன் சொல்லி அனுப்புறாரு, எப்பா நம்ம டீல் ஞாபகம் இருக்குல்லப்பா, போயிட்டு எத்தனை நாள்ல வருவீங்க? நான் தீவுல இங்கேருந்து கப்பலில் போகிறதுக்கு 20 நாள் ஆகும் ராஜா. அங்கே ஒரு 10 நாள் எங்கள் நாட்டில் நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு 20 நாளில் வருவோம் ராஜா. 20 20 40 + ஒரு 10 50 நாள் 50 டேஸில் நாங்கள் திரும்பி வந்துடுவோம் ராஜா அப்படின்னு. 50 டேஸில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு நோலன் பேசி முடிச்சு அவங்களை அனுப்பி வச்சிட்டார். நோவா குட்டி பையன்ல, அவனுக்கு சந்தேகம், என்ன டீலாக இருக்கும், நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே இந்த அப்பா. அப்பா என்னப்பா டீலு, அவங்களோட நமக்கு என்னப்பா டீலு? என்ன தெரியுமா, அவங்க எல்லாம் இங்கே வந்து நம்ம இடத்துல ஒரு கால்வாசி இடம் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அதில் கட்டடம்லாம் கட்டி உயரமாக கட்டடம் கட்டி அவங்க சொந்தக்காரவங்களெல்லாம் கொண்டாந்து இங்கே குடி வச்சுருவாங்களாம். அதுக்கு பதிலாக நமக்கு கூல்ட்ரிங்க்ஸ் பர்கர் இது மாதிரி அவங்க இருக்கிற இந்த துரித உணவெல்லாம் நமக்கு கொடுப்பாங்களாம் அப்படின்னு நோலன் சொல்கிறாரு நோவாட்ட. அப்பா நம்ம ஊரில் ஒரு சின்ன நூலகம் இருக்கா, அதில் ஒரு ஆசிரியர் இருக்காரா, அவர் என்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, இந்த ஐட்டம்லாம் சாப்பிடவே கூடாது மனுஷன்னு. நீங்கள் என்னடான்னா அவனே அது சாப்பிட்டு கெட்டு போகிறான், அதை கொண்டாந்து நம்மக்கிட்ட தள்ள பார்க்குறான், நம்மளும் கெட்டு போகிறோம். அது மட்டும் இல்லை, வர்றவன் இன்னைக்கு கால்வாசி இடத்த கேட்பான், நாளைக்கு மிச்ச இடத்தையும் பிடிச்சிருவான், மொத்த தீவையும் அவனே எடுத்துக்குவான்ப்பா, நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம்ப்பா, ப்ளீஸ்ப்பா இந்த ஒப்பந்தம்லாம் வேணாம்ப்பா, நம்மளாவே இருப்போம்ப்பா, மாயர்களாகவே இருப்போம்ப்பா, இது வேண்டாம்ப்பா அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான். நோலன் வந்து, ஏய் எனக்கே புத்தி சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டா நீ, உதச்சேன் அவனை ஓடா அப்படின்னு தட்டி விட்டுறாரு. சரி, ஆக அப்பா அம்மா பையன் இவங்க 3 பேர் சேர்ந்தது தானே அந்த ராஜ்யம். ஸோ 3 பேரும் கையெழுத்து போட்டால் தானே அந்த ஒப்பந்தம் செல்லும். நான் இனிமேல் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு இவன் முடிவு பண்ணிக்கிறான். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சா அந்த வெள்ளி பறவையெல்லாம் ராஜா முன்னாடி வந்து சோகமாக நிற்கிது. ராஜா கேட்குறாரு, ஏன் என்னாச்சு, நீங்கள் உங்களுக்கெல்லாம் இங்கே என்ன வேலை, நோவாவோட அறைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு. ராஜா நோவாவை காலையிலேருந்து காணும் ராஜா. என்னது, நோவாவை காணுமா? ஆமாம் ராஜா, நாங்கள் எங்கேயும் தேடி பார்த்துட்டோம், கிடைக்கவே இல்லை. அவர் ரூமில் ஒரே ஒரு துண்டு சீட்டு தான் ராஜா இருந்தது அப்படின்னு. அந்த துண்டு சீட்டில் எழுதியிருக்கான், நானும் கையெழுத்து ஒப்பந்தத்தில் போட்டால் தானே நீங்கள் மனுஷங்களுக்கு அதை கொடுப்பீங்க, நான் இங்கே இருந்தால் தானே என்னை போட வைப்பீங்க, நான் உங்களை விட்டுட்டு மாய தூக்கத்துக்கு போகிறேன் அப்படின்னு எழுதிட்டான். உடனே ராஜா மாய தூக்கமா அப்படின்னு அப்படியே ஆச்சரியமாயிட்டாரு. ஏன்னா அந்த மாயர்கள் தீவுலேயே ரொம்ப கொடுமையான தண்டனை அந்த மாய தூக்கம் தான். என்னடா அது மாய தூக்கம், என்னடா கொடுமையான தண்டனைன்னா, அது ஏதோ ஒரு மூலிகை, அவங்க ஒரு ரகசியமாக ஒரு மூலிகை வச்சுருக்காங்களாம், அது அப்படி இழுத்தாலே அப்படியே ஒரு மாய தூக்கத்துக்கு போயிடுவாங்களாம். மாய தூக்கத்துக்கு போயிட்டா வருஷ கணக்கானாலும் எந்திரிக்கவே முடியாதான், அவங்கள எழுப்பவே முடியாதான். ஐயோ மாய தூக்கத்துக்கு அவன் போயிடுவானே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ராஜா ஓட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என் பையன் வேணும், எனக்கு இந்த ஒப்பந்தம்லாம் வேண்டாம், என் பையனை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க, வெள்ளி பறவைகள் ப்ளீஸ் நீங்கள் எப்படியாவது போய் என் பையனை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க, நான் அந்த ஒப்பந்தம் வேண்டாம் நான் மனுஷங்களை உள்ளே விடலன்னு ராஜா ஓட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அந்த வெள்ளி பறவைகள், சரி ராஜா நீங்கள் அழாதீங்க, அவர் வந்து மாய தூக்கத்துக்கு போகிறேன்னு தானே சொல்லியிருக்காரு, நம்மளோட மாய மந்திரம்லாம் கொஞ்சம் தூரம், நம்ம தீவை விட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் செல்லும், அதுக்கப்புறம் செல்லாது, அதனால மாய தூக்கத்துக்கு ஒரு போடுறாருன்னா நம்ம மாய மந்திரம் வேலை செய்கிற எல்லைக்குள்ளே தானே அவர் இருக்கணும், இங்கே பக்கத்தில் செம்மலைன்னு இருக்கிற இடம் தான் நம்ம மேக்சிமம் லிமிட்டே நம்ம இதுக்கு, அதனால நான் போய் அங்கெல்லாம் தேடிட்டு வந்துடுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு நோலன் கிட்ட சொல்லிட்டு அப்படி கிளம்பி வந்தது தான் இந்த வெள்ளி பறவையும் அந்த தங்க பறவையும். சரியா? இப்போ இந்த கதையை கரடி சொல்லி முடிச்சுட்டு அப்படியே அந்த குட்டி இளவரசன் நோவாவை தேடி தான் நம்ம காட்டுக்கு அவங்க எல்லாம் வந்தாங்க, அந்த வெள்ளி பறவையெல்லாம் வந்தாங்கன்னு இந்த கரடி சொல்லி முடிக்குது கதையை. முடிச்ச உடனே, அப்படியா இளவரசன் கிடைக்கலையா இன்னும் அப்படின்னு எல்லா அனிமலும் கேட்குது. இல்லை இளவரசன்லாம் கிடைக்கவே இல்லை, அவன் என்ன ஆனான்னு தெரியாது, அதை தேடிட்டு தான் பாவம் அதுங்க தினம் தங்குறதுக்கு, ஏன்னா அதுங்க ராத்திரி மட்டும்தான் அதுங்களால தேட முடியும், பகலில் அதுங்களால முடியாது, பகலில் அதுங்க எங்கே தங்கும்,
அதனால பாதுகாப்பான ஒரு இடம் கேட்டுதுங்க. சரி நம்ம இது மாதிரி இந்த இதுக்கு குகைக்குள்ளேயே தங்கிக்கோங்கன்னு நான் சொன்னேன். அதுங்க தான் உடனே குகையை சுத்தி கற்பாறையெல்லாம் பனைமர உயரத்துக்கு போட்டு குகையை நல்ல ஒரு அப்படியே கோட்டை மாதிரி சேஃப்கார்ட் பண்ணிடுச்சிங்க. தன்னை சுத்தி காப்பாத்திக்கிறதுக்காக அப்படி கட்டி வச்சிருச்சுங்க. அப்புறம் இந்த மரத்திலேயே நாங்க அப்படியே இலையாட்டம் ஒட்டிக்கிறோம். நாங்க ராத்திரியில மட்டும் பறவைகளா மாறி தேடிக்கிறோம்னு அதுங்களே தான் எல்லா திட்டமெல்லாம் போட்டுச்சுங்க. அதுங்க பத்திரமா இருக்கிறதுக்காக தான் நான் இந்த ஏற்பாடு பண்ணேன். ஆனா அதுங்க என்ன எவ்வளவு நன்றி உள்ளதுங்க தெரியுமா? நான் இடம் தான் கொடுத்தேன். ஆனா அதுங்க என்ன பண்ணுச்சு, நாங்க உங்களுக்கு சாப்பாடே கொண்டு வந்து கொடுக்குறோம் ராஜான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அதுங்க சாப்பாடு கொண்டு வர ஆரம்பிச்ச உடனே தான் இந்த வாசனையெல்லாம் போய் தான் நீங்க எல்லாம் ஒருத்தரா காட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சீங்க. நீங்க எல்லாம் காட்டுக்குள்ள வர ஆரம்பிச்ச உடனே இந்த காடு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சு. அப்புறம் உங்களுக்கு கூட எல்லாம் நான் பழம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன். உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சது. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. டூட்டு வர வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. டூட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு இந்த கரடி சொல்லுது. உடனே எல்லா அனிமலுக்கும் சிரிக்கிறதா, இல்ல என்ன செய்யறது, கதையை கேட்டு இந்த பையன் அந்த இளவரசன் என்ன ஆனான்னு வருத்தப்படுறதா, இல்ல கதை தெரிஞ்சிட்டமேன்னு ஆச்சரியப்படுறதான்னு எல்லாத்துக்கும் ஒரே சந்தேகம். ஆனாலும் எதுக்கும் அதுங்களுக்கெல்லாம் புரியுது ஏதோ சம் பிரச்சனைன்னு. சரி, அப்ப இது வரைக்கும் ரகசியமா இருந்த விஷயம் இன்னைக்கு எல்லாருக்கும் கூட்டு உடஞ்சு போச்சா? உடனே அனிமல்லாம் இன்னைக்கு ராத்திரியும் நாங்கெல்லாம் வந்து இந்த பறவை பறக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுதுங்க. உடனே கரடி ராஜா சொல்லுது, யார் வேணாலும் வாங்க வேடிக்கை பாருங்க. ஆனா கண்டிப்பா சொல்றேன், அந்த இலைகளுக்கோ பறவைகளுக்கோ யாராவது தொந்தரவு கொடுத்தீங்கன்னா தண்டனைகள்லாம் ரொம்ப கடுமையா இருக்கும். வந்து வேடிக்கை பார்க்கறதோட ஓடி போயிடணும், புரியுதா அப்படின்னு இந்த கரடி ராஜா எச்சரிச்சிருச்சு. எல்லா மிருகமும் அப்படி இப்படி தலையாட்டிட்டு போயிடுச்சு. வழக்கம் போல நம்ம டோஜி மட்டும் ஒரு பாதி தலையை ஆட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இப்படி இப்படி ஆட்டிட்டு அது மட்டும் போயிடுச்சு. அதுக்கு விஷம் அப்படியே கொப்பளிக்குது அதுக்குள்ள. அது மட்டும் யோசிச்சுட்டு போயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி எல்லாம் வந்து உட்காந்து வேடிக்கை பார்க்க வந்துட்டாங்க. ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. ராத்திரி பறவையோட சத்தம் மட்டும் அது மட்டும் கேக்குது. எல்லாம் சைலண்டா இருக்காங்க. மரம் இருக்குது. மரத்துல திடீர்னு அப்படியே ஒரு வெளிச்சம் வருது. இலையெல்லாம் வெள்ளி பறவையா மாறிடுச்சு. எல்லாம் பறக்க போறாங்கன்னு எல்லாம் ஆன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஆனா ஒரு வெள்ளி பறவையால கூட அந்த மரத்துல இருந்து வெளியில பறக்கவே முடியல. எல்லாம் ரெக்கைய அடிக்குதுங்களே தவிர அதுங்களால பறக்கவே முடியல. என்னாச்சு? எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். என்னடா நேத்து ராத்திரி அப்படி பறந்ததுங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து இவ்வளவு அபிஷியலா பர்மிஷன் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் டிக்கெட் போட்ட மாதிரி, இதென்ன எந்திரிச்சு போக மாட்டேங்குதுங்க எல்லாம் அப்படியே ஆச்சரியமா என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தா நடுவுல இருந்த அந்த ஒரு தங்க இலையை மட்டும் காணும். தங்க இலை தான் இதுங்களோட மெயின். இதுங்களோட எல்லாமே தங்க இலையோட கண்ட்ரோல்ல தான் இருந்தது. தங்க இலை மாறி பறக்க ஆரம்பிச்சாதான் இந்த வெள்ளி பறவையெல்லாம் பறக்க முடியும். தங்க இலைய காணுங்கிறத கரடி அப்பதான் பாக்குது. அப்படி கரடிக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. அவ்வளோ தூரம் சொன்னேன் யாரும் கை வைக்க கூடாதுன்னு. அவ்வளவுக்கு அப்புறமும் அந்த தங்க இலை யாரோ பறிச்சிருக்கீங்க, யாரு பறிச்சிங்கன்னு சொல்லல. அப்புறம் தண்டனை ரொம்ப நான் கண்டுபிடிச்சேன்னா ரொம்ப கடுமையா இருக்கும்னு கரடி ராஜா 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், யார் திருடினீங்களோ வந்து ஒத்துக்குங்க அப்படின்னு. எல்லாம் அப்படி ஒண்ணு கூட குனிஞ்ச தலை நிமிரல. அப்படி இப்படி 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 இப்படிலாம் பாக்குதுங்களே தவிர கீழே பாக்குது மேல பாக்குது எல்லாம் பாக்குதுங்க. ஒன்னும் நிமிந்தே ராஜாவை பார்க்கல, எதுவும் பதிலே சொல்ல. பதில் சொல்ல மாட்டீங்களா? விடுங்க வானத்துல எரியம்ப, கூப்பிடுங்க சீமாவ அப்படின்னு கரடி கட்டளை இட்டுருச்சு. யார் இந்த சீமா? மேலேந்து பறந்து வர்ற ராட்சச கழுகுதான் சீமா. அதோட மூக்கு அவ்வளோ ஷார்ப்பா இருக்குமா. அப்படியே பறந்து வருது. வந்தோடனே ராஜா வர சொன்னீங்களா அப்படின்னு வந்து கேக்குது கரடி ராஜாட்ட வந்து. உடனே ராஜா சொல்றாரு, இந்த தங்க இலை ஏதோ ஒன்று திருடிருச்சு, எதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, நீ எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு ராஜா சொல்லிட்டார். உடனே இது போய் அந்த மரத்துக்கிட்ட போய் மோப்பம் பிடிக்குது. திருப்பி வந்து இப்படி உட்காந்து அப்படி யோசிக்குது. திருப்பி போய் மோப்பம் பிடிக்குது. வந்து பாக்குது, அந்த மிருகமா திருடி இருக்கும், சந்தேகமா இருக்கே. சரி எந்த மிருகம், சரி நம்ம சந்தேகம் நிச்சயம் பண்ணிக்கலாம். ஆக சீமாக்கு சந்தேகம் வந்துருச்சு யார் அது திருடி இருப்பாங்கன்னு. உடனே என்ன சொல்லுது, திருடப்பட்ட தங்க இலை இங்க இருக்கிற மிருகத்தோட ஏதோ ஒரு மிருகத்தோட யார் திருடினாங்களோ அவங்களோட திருடவங்க காலடியிலேயே அந்த தங்க இலை கிடக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம துரு துரு டோஜி இருக்குல்ல, அது மட்டும் அவசரமா டொய் அப்படின்னு குனிஞ்சு கீழே பாக்குது.
மாட்டினியா, வச்ச நான் உனக்கு ஆப்பு, நீ தான் திருடினியா அப்படின்னு சீமாவுக்கு குஷி வந்துருச்சு. ராஜா சொன்னல திருடினவனை கண்டுபிடிச்சிருவேன்னு, பாருங்க எப்படி பிடிச்சேன் பாருங்க என்ன. ஏ நீயா அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா என்னன்னு பாக்குறதுக்கு, எப்படி நீயான்னு கேட்டாங்க. டோஜி கீழே குனிஞ்சு பார்த்தது, எப்படி நீயான்னு எல்லா மிருகமும் கேட்டாங்க அப்படின்னா, டோஜி கீழே குனிஞ்ச நிமிஷம் சீமா அப்படியே டோஜியை கொத்தா காலில் தூக்கிட்டு மேலே பறந்துருச்சு. சீமா காலில் டோஜி பறக்கிறத கீழேந்து எல்லா மிருகமும் பார்க்குறாங்க. நீயா டோஜியான்னு எல்லாம் ஆன்னு பார்க்குறாங்க. ஆச்சரியம் தாங்க முடியல. நோண்டி இதுக்கு எவ்வளோ கொழுப்பு பாரு போய் அந்த தங்க இலையை பறிச்சிருக்குன்னு. ஆனால் அதுங்களுக்கு இருக்கிறதுலே வச்சு அதுதான் குட்டி, ரொம்ப துரு. ஐயோ டோஜிக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு பயப்படுறாங்க. டோஜிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு கவலைப்படுறாங்க. எல்லாரும் கோவப்படுறாங்க, அதே சமயத்துல கவலைப்படுறாங்க, அதே சமயத்துல எல்லா மிருகமுக்கும் அழுக வந்துருச்சு. ஐயோ டோஜியா, இது எல்லாருக்கும் இப்படி இருக்கே, டோஜியோட அம்மா அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும். அந்த 2 குரங்கும் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு டோஜியான்னு கேட்டுட்டு. அவ்வளவுதான். டோஜி அப்படியே சீமாவோட காலில், டோஜிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, இப்படியே உட்காந்துக்குச்சு சீமாவோட கால் கிட்ட. சீமா அப்படியே காலை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. ஆனா சீமாவுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவ்வளோ குட்டியோண்டு குரங்குது, அதுக்கு இவ்வளோ துரு குரங்கு நம்ம இப்படி பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டோமேன்னு. தண்டனை என்னன்னா, பாதாள கிணறுல திருடினவங்களை தூக்கிட்டு போய் பாதாள கிணறுல போடுறது தான் தண்டனை. இது வரைக்கும் இந்த காட்டுல யாருக்கும் அந்த பாதாள கிணறு தண்டனை கொடுத்ததில்லை. ஆனா அந்த பாதாள கிணறுனா என்னன்னு அந்த காட்டுல இருக்க மிருகங்களுக்கு தெரியும். அது தரையா இருக்கிற ஒரு பெரிய கிணறு. நம்ம மேல எங்கேயாவது பேனு இப்படி பிராக் பார்த்துட்டே நடந்தோம்னா உள்ள விழுந்துருவோம். அந்த மாதிரி தரையா இருக்கிற ஒரு கிணறு. உள்ள போறதுக்கு படியெல்லாம் சரியாவே இல்லை, படியெல்லாம் உடஞ்சு இருக்கு. இந்த படியெல்லாம் இல்லாண்டி என்ன, சுத்தி அப்படியே கொடும் விஷமா பாம்பு இருக்கு அந்த கிணத்தை சுத்தி. ஸோ ஒண்ணு இந்த படியில உள்ளனாலும் பாம்பு கொத்திரும். சரி, படியில தாண்டி கீழே போனா என்ன இருக்கு, எல்லா மிருகமும் பேசிக்குது. ஐயோ கீழே நிறைய தண்ணி இருக்கு, அந்த தண்ணியிலலாம் விஷமா முதல்ல இருக்கு, முதலையெல்லாம் நம்ம டோஜியை கடிச்சு சாப்பிட்டுடோன்னு எல்லாம் ஓட ஆரம்பிக்குது. அந்த சீமாவுக்கே மனசு தாங்க முடியல. இவ்வளோ குட்டியோண்டு குரங்க நம்ம இப்படி பிடிச்சிட்டு போறோமே, இது ரைட்டா, இது என்ன ஆக போகுது நாளைக்குன்னு அதுங்களுக்கே கவலை தாங்க முடியல. ஆனாலும் அப்படி பார்த்துட்டே இருக்கு. அந்த கரடிக்கே மனசு தாங்கல, தண்டனை கொடுத்துட்டோமே, அவசரப்பட்டு கொடுத்துட்டோமா, இந்த குட்டியோண்டு குரங்கு அந்த மரண தண்டனை தாங்குமா அப்படின்னு எல்லாத்துக்கும் பயங்கர பயம், எல்லாத்துக்கும் ஒரு கலக்கம், எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம். சீமாவுக்கு மனசுல கலக்கம் இருந்தாலும் சீமாவுக்கு கிடைச்சது கட்டளை. சீமா அதை நிறைவேற்றி தான் ஆகணும், சொன்னது ராஜாவாச்சல்ல. அப்படியே போகுது. சீமா தூக்கிட்டு போயிட்டு அந்த கிணறு கிட்ட போய் அவ்வளவுதான், காலிலேருந்து இப்படி விரிச்சு டோஜி விழுகுது. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, விழுந்தது டோஜி மட்டுமல்ல, டோஜி விழுகுது, சீமா பாக்குது, டோஜியோட சேர்ந்து இன்னொரு சாமா ஒண்ணு டுப்புக்குன்னு கீழே விழுகுது டோஜிலேருந்து. அது காணாமல் போய் ஜோஜியால் திருடப்பட்ட தங்க இலை. டோஜியும் தங்க இலையும் சேர்ந்து பாதாள கிணற்றுக்குள் போகிறார்கள். சீமா அந்த கண்ணுக்கு எதுக்க பாக்குது, ஆனா சீமாவால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா சீமா போட்டாச்சு. புவியீர்ப்பு விசை கீழே கிராவிட்டி இழுக்க இழுக்க டோஜி உள்ள போது, டோஜியை தாண்டி தங்க இலை உள்ள போது. சீமா பார்த்துக்கிட்டே இருக்கு, ஐயோ இந்த தங்க இலையை தானே காணும் நாங்க தேடிட்டு இருந்தாங்க, இது இங்க கிணறுக்குள்ள போகுதே அப்படின்னு சீமாவுக்கு புரிஞ்சாலும் சீமாவால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்குள்ள இங்க அந்த வெள்ளி பறவையெல்லாம் மாட்டிட்டு முழிச்சதுல, ஏடா படுபாவிகளா, தண்டனையை நிறைவேற்றினீங்களே, தங்க இலை எங்கடா அப்படின்னு கேக்குது. ஐயோ தங்க இலைய மறந்துட்டமே, அவசரத்துல அதை மறந்துட்டமேடா அப்படின்னு எல்லாம் பரபரங்குது. கரடிக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு. ஐயோ தண்டனை கொடுத்துட்டோமே, தங்க இலை எங்கன்னு கேட்டு வாங்கிக்காம தண்டனை கொடுத்துட்டோமே, டோஜி வேற ஓடி போச்சே, இதுக்கிட்ட தங்க இலை எப்படி கேட்டு வாங்குறது, பாதாள கிணறுக்குள்ள போன டோஜிட்ட போய் எழுப்பியா கேட்டு வர முடியும், என்ன பண்றதுன்னு புரியல. இப்ப எப்படி மீட்கிறது தங்க இலைய, யார போய் கேட்கறது, எல்லாத்துக்கும் பயங்கர பயம். எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சோகமாயிடுச்சு. அது வெள்ளி பறவையெல்லாம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா அதுங்க தங்க இலை இருந்தால் தான் அதுங்க பறக்க முடியும், பறந்தாதான் போய் அதுங்களோட இளவரசனை தேடி கண்டுபிடிக்க முடியும். தங்க இலையே கிடைக்கல, எல்லாம் போயிடுச்சு, எப்படி எடுக்கிறதுன்னு எல்லாருக்கும் பயங்கர பரபரப்பு, பயங்கர டென்ஷன். எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கு, எல்லா மூஞ்சும் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு உட்காந்துருக்கு. எல்லாம் என்ன பண்ணு தெரியல. திடீர்னு வானத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது. எல்லாம் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த தங்க இலை ஒரு பறவையா மாறி, தங்க இலைக்கு பக்கத்துல இளவரசன் நோவா, நம்ம டோஜி கெத்தா 2 பேருக்கு மேல இப்படி தோல்ல கைய போட்டுக்கிட்டு கால் மேல கால் போட்டுட்டு ஜம்முன்னு
ஜம்முன்னு அப்படியே வானத்துல பறந்து வருதான். எப்படி? தங்க பறவை, இந்த பக்கம் இளவரசன், நடுவுல டோஜி, இப்படி 2 பேர் தோள் மாடி கையை போட்டுட்டு ஜம்முன்னு அப்படி பறந்து வருதான். ஏ அங்க பாருங்க, நம்ம டோஜி பறந்து வருது எல்லாம். தங்க பறவைடா, அந்த குட்டி பையன்டா, தலைக்கு இதுல அதுங்க எல்லாம் ஆச்சரியம் தாங்கல எல்லாருக்கும். என்ன நடக்குது, என்ன நடக்குது, ஏன் எப்படி இப்படி என்னாச்சுன்னா எல்லாரும் வந்து இறங்குறாங்க. அவங்க 3 பேரும் ஒருத்தரை போய் கொஞ்சறாங்க. ஒருத்தவங்க ஓடி போய் டோஜிக்கு வேணுங்கிறவங்களா டோஜியை கொஞ்சறாங்க. தங்க இலை இவ்வளோ பளபளன்னு இருக்குமான்னு ஒரு மிருகம் போய் தடவி பாக்குது தங்க இலைய, தங்க பறவைய. இன்னொருத்தர் போய், ஐயோ நீதான் இளவரசனா, இவ்வளவு அழகா இருக்கியே அப்படின்னு அவனை போய் இப்படி கொஞ்சுது. ஒருத்தர் அவங்கவுங்களுக்கு வேணுங்கிறவங்கள போய் கொஞ்சிக்கிறாங்க. சீமா இது எல்லாத்தையும் மேல உட்காந்து வேடிக்கை பார்த்தே இருக்கு. என்னடா நடந்தது, யாருடா நீங்க, எங்க இருந்துடா திடீர்னு நீங்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னு எல்லாம் இங்கெல்லாம் ஆச்சரியமா கேட்கும்போது இந்த இளவரசன் சொல்றான், நான் மாய தூக்கத்துக்கு தானே போறேன்னு சொன்னேன், வந்துட்டே இருந்தேன், இந்த பாதாள கிணறு என் கண்ணில் பட்டுது, சரி இதுக்குள்ள போய் படுத்து தூங்கிட்டாதான் யாரும் என்னை தேட மாட்டாங்கன்னு தோணுச்சு, அதனால அந்த பாதாள கிணறுக்குள்ள போய் நான் படுத்து தூங்கிட்டேன். படுத்து நல்லா, ஆனா அந்த பாதாள கிணறுல தண்ணியும் இல்லை முதல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் காலி இடமா தான் இருந்துச்சு. அப்ப இவ்வளவு நாள கட்டுக்கதை கட்டியிருக்காங்க, பாதாள கிணறுனாங்க, முதலன்னாங்க, தண்ணினாங்க, ஒண்ணும் இல்லையா அதுக்குள்ள அப்படின்னு மிருகம்லாம் ஆச்சரியமா கேக்குது. ஒன்றும் இல்லை, வெறும் தரதான் இருந்துச்சு, நான் அதில் படுத்து அப்படியே அந்த என்னோட மூலிகை கொண்டு வந்த மாய மூலிகை அந்த நுகர்ந்தேன்னா அப்படியே தூங்கிட்டேன், மாய தூக்கத்தில் தூங்கிட்டேன். இப்போ டோஜி அந்த தங்க இலையோட வந்துதா, தங்க இலை உள்ள விழுந்த உடனே தங்க இலை என் மேலே பட்டு என்னை பறவையா மாறி என்னை கொத்துன உடனே நான் முழிப்பு வந்துருச்சு. முழிச்சு பார்த்தா டோஜி என் மேலே உட்காந்து இருந்தது. அப்புறம் டோஜி நான் தங்க பறவையெல்லாம் ஜம்முன்னு பறந்து வந்துட்டோம் அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறார். அந்த குட்டி பையன் சொல்கிறான், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் ஆசை, கரடிக்கு ரொம்ப சந்தோஷம், ஐயோ நம்ம இப்படி தண்டனை கொடுத்துட்டோமேனு அது வருத்தப்பட்டுட்டு இருந்துச்சுல்ல. ஸோ டோஜியும் வந்துருச்சு, தங்க பறவையும் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் மேலே அந்த இளவரசனும் வந்துட்டான். ரைட், இப்போ அந்த வெள்ளி பறவைகள்லாம் என்ன காரியமாக வந்ததோ அந்த இளவரசனை தேடி தானே வந்தது. இப்போல்லாம் திருப்பி அவங்க மாயத்தீவுக்கே போகணும்ல. சரி போகலாம், இளவரசி உங்கள் அப்பாவும் அந்த ஒப்பந்தம்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு, வாங்க நம்ம திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சு கிளம்பி போகிறாங்க. எல்லா மிருகமும் லீவுக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தால் கிளம்புனா நம்ம ஒரு மாதிரி சோகமாயிடுவோம். ஏன்னா அவ்வளோ நாளாக படிச்சே இருக்க மாட்டோம், ஜாலியாக இருப்போம், டிவி பார்ப்போம், சினிமாவுக்கு போவோம், எல்லாம் கிளம்பி போகும்போது ஒரு அப்செட் ஆயிடுவோம்ல. அந்த மாதிரி எல்லா மிருகமும் லோன் ஆயிடுச்சு. ஐயோ நீங்கள் இருந்த வரைக்கும் ஜாலியாக இருந்தது, நாங்கள் தினம் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி நீங்கள் பறக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், இப்படி திடுதுப்புன்னு எல்லாம் கிளம்புறீங்களே அப்படின்னோடனே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுது. அப்படியே அந்த வெள்ளி பறவைகள் ரெக்கையை போட்டு தர 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 அடிச்சுக்குது. என்ன நடக்குதுன்னு எல்லாரும், ஏன் எல்லாம் வெள்ளி பறவைகள் இப்படி பரபரன்னு திடீர்னு ரெக்கையை போட்டு அடிச்சுக்குது, என்ன நடக்குது, பறந்து போற சந்தோஷமா, எங்களெல்லாம் விட்டுட்டு போறது உனக்கு அவ்வளோ சந்தோஷமா, ஏன் எல்லாரும் இவ்வளோ வேகமா பறக்குறீங்க அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விகள்லாம் யாரும் பதில் சொல்ல. நாங்கள் எல்லாம் போயிட்டு வரோம் மாயத்தீவுக்கு, நாங்கெல்லாம் போறோம் பாய் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு எல்லாம் படப்படன்னு பறந்து கொப்புன்னு அப்படியே 99 வெள்ளி பறவைகள், ஒரு தங்க பறவை, அந்த இளவரசன் நோவா, எல்லாரும் அப்படியே பறந்து போயிட்டாங்க. என்னாச்சு? இடி, மின்னல், அப்படியே வானத்துல இடி மின்னல் எல்லாம் தாரை தப்பட்டை மாதிரி அப்படியே முழங்க, அப்படியே மழை சோன்னு அந்த காட்டுல கொட்டுது. அவ்வளோதான். அங்க 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 அங்கன்னு அங்க அப்படியே அழகழகா மரம் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்பதான் இந்த அனிமல்ஸ்க்கெல்லாம், இங்க இருக்கிற இவ்வளோ அனிமல் விலங்குகளுக்கெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. அதுங்க படப்படன்னு அந்த ரெக்கையை அடிச்சுதுங்கல்ல, அப்ப அதுங்க காற்றை கூட்டி இருக்குதுங்க. மழை பெய்யறதுக்கான மேகத்தை திரளுவதற்கான காற்றை படப்படன்னு அடிச்சு அங்க ஒரு காற்றை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, அதுங்க மந்திர வித்தையில அழகழகான விதைகளை தூவி விட்டு அந்த மழை பெய்யறதுக்கான ஒரு ஏற்பாடை பண்ணிட்டு தான் அதுங்க பறந்து போயிருக்குன்னு இங்க இருக்க விலங்குகளுக்கு எல்லாம் புரியுது. அப்படியே அவ்வளோ மரம் எல்லாம் செழிப்பா, அதுங்க மாய வித்தையில எல்லாம் காய்ச்சிருச்சு, பழுத்துருச்சு, அழகழகா கலரா. அதுக்கப்புறம் அந்த மிருகங்கள்லாம் அந்த காட்டை விட்டு ஏன் போகுது? நம்ம கொஞ்ச நாள் தங்கறதுக்கு இடம் கொடுத்ததுக்கு அதுங்க இவ்வளோ நாள் நமக்கு பழம் பறிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம போகும்போது இவ்வளோ நமக்கு திருப்பி செஞ்சுட்டு போயிருக்காங்களேன்னு எல்லா விலங்குகளுக்கும் அவ்வளோ சந்தோஷமா, காடே செழிப்பாயிடுச்சான். ஸோ அதே கரடி ராஜாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த கரடி ராஜாவின் மேற்பார்வையில் இந்த விலங்குகள்லாம் அப்படி ஒருத்தரோட ஒருத்தர் அவ்வளோ சந்தோஷமா அந்த காட்டில் வாழ்ந்தாங்களாம். ஸோ நம்மளும் நமக்கு யாராவது ஒரு உதவி பண்ணா நம்மளும் திருப்பி அந்த மாதிரியெல்லாம் உதவி பண்ணணும்.
நம்ம வந்து யாருக்கெல்லாம் நான் உதவி பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்களும் நமக்கு திருப்பி ஏதாவது இந்த மாதிரி நல்லதெல்லாம் கொடுத்துட்டே போவாங்க. அதனால எப்பவுமே நல்லதை நினைக்கணும், நல்லதை நிறைய பேருக்கு கொடுக்கணும். அந்த காட்டுல செழிப்பா இருக்கிற மாதிரி நம்மளும் என்னைக்கும் செழிப்பாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்துட்டே இருக்கணும். ஓகேவா? நன்றி. ஆக்சுவலி நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. வேடியப்பன் சார் வந்து எனக்கு அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ குழந்தைங்களோட உறவாடுற ஒரு வாய்ப்பை எனக்கு சார் தான் கொடுத்தாங்க. ஸோ சாருக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லணும். அந்த கதையை எழுதிய துரை ஆனந்தகுமார் சார், அவரும் என்னுடைய நண்பர் தான். பட் இந்த சார் இந்த புக்கை கொடுக்குற வரைக்கும் எனக்கு துரை ஆனந்தகுமார் சாரோட கதைன்னு தெரியாது. சார் அந்த புக்கை கொடுத்து இதை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது பார்த்தேன், ஐயோ சார் இவர் என்ன நல்ல ஃப்ரெண்டு சார் எனக்கு அப்படின்னேன். ஆமாம், அவரோட புக்கு ரொம்ப நச்சுன்னு ஒரு சின்ன குழந்தைங்க புக்கு தானேன்னு ரொம்ப கேஷுவலாக தான் படிக்க ஆரம்பித்தேன். பட் இது ஒரு த்ரில்லர் ஸ்டோரி மாதிரி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை படிச்சிருப்பேன் அந்த புக்கை. ஆனால் எனக்கு ஒரு தடவை கூட எனக்கு சலிப்பே வரல. அந்த புக்கு படித்து முடிக்கும் போது அந்த சலிப்பே வரல. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கிளிகள் பேசுறது, அண்டங்காக்கா பேசுறதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் பிளே மாதிரி எழுதியிருந்தார் ஆசிரியர். ரொம்ப அழகாக இருந்தது அந்த எழுத்து நடை. சின்ன புக்கு, பட் ரொம்ப இம்ப்ரெசிவ். இந்த மாதிரி நிறைய சிறார் எழுத்துக்கள் இருக்கு. அவர் ஆசிரியர் விழியன் அவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சிறார் உலகம் புத்தகங்கள் இருக்குது. அதையும் வந்து தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் படிங்க. நிறைய வாசிக்க உங்களுக்குள்ள ஒரு கற்பனை விரியும். இப்போ நான் உங்களுக்கு காக்கான்னு சொல்றேன், அந்த காக்கா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு கற்பனை வருது இல்லையா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட கற்பனைகள் விரிஞ்சுக்கிட்டே போகும். உங்கள் உலகம் ரொம்ப விசாலமாகும். ஒரு குறுகிய மனசுல இருக்க மாட்டீங்க. எதையுமே ரொம்ப பெருசா யோசிப்பீங்க. ஸோ நிறைய படிங்க. முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தமிழ்ல படிக்கிறது இன்னுமே நம்ம மொழி, நம்ம தாய்மொழி இல்லையா? ஸோ அதில் படிக்கும்போது இன்னுமே ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். வேற ஆங்கில புத்தகங்களும் படிங்க, தமிழ் புத்தகங்களும் கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சா படிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் அப்புறம் பெரிய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வயசுல நீங்க சின்ன பிள்ளைகள், பொதுவாக வந்து நான் என்னுடைய நிகழ்ச்சிகள்லாம் வந்து கதைக்குள் விதைன்னு தான் நான் வந்து நிகழ்ச்சிக்கு பேர் வைப்பேன். ஸோ என்னன்னா கதைக்குள்ள நான் என்னெல்லாம் விதை தூவிட்டு போறேனோ அந்த விதையெல்லாம் நாளைக்கு ஒரு விருட்சமா வளர்ந்துடாதாங்கிற ஒரு எண்ணம் தான். அதனால அப்படி ஆரம்பிக்கப்பட்டதான் என்னோட இந்த கதை சொல்றது இதுவே. ஸோ இது உங்க முன்னாடி இவ்வளோ குழந்தைங்க முன்னாடி சொல்ல கிடைச்சது நிஜமாவே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பா பார்க்குறேன். நன்றி. இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். தொடர்ந்து வாசிங்க, நிச்சயமா பெரிய ஆளா வருவீங்க. வாழ்த்துக்கள்.